லாகின்ஃபோடெக்கில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா லாக்இஆர்பி ப்ரோ. லாகின்ஃபோடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி பில்லிங்காக லாக்இஆர்பி ப்ரோ, லாக்இஆர்பி லைட் 2 சாஃப்ட்வேர் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் வந்து இப்போ பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து லாக்இஆர்பி ப்ரோ. இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதும் பார்த்தீங்கன்னா லாக்இஆர்பி ப்ரோ சாஃப்ட்வேரோட டேஷ்போர்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம சேல்ஸோட டீட்டெயில்ஸ், பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சாஃப்ட்வேரோட செட்டிங்ஸை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் மெனுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். சேல்ஸு, பர்ச்சேஸு எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் பார்த்துக்கலாம். இது வந்து குயிக் மெனுன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் சேல்ஸு, பர்ச்சேஸு, ரிட்டர்னு, ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இதுலேயும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் வந்து பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்னு ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் செட்டிங்ஸ்னு வரும். இந்த அப்ளிகேஷன் செட்டிங்ஸில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம்னா பிஸ்னஸ் செட்டிங்ஸ், ஜென்ரல் செட்டிங்ஸ், டிஸ்கவுண்ட் செட்டிங்ஸ், ப்ரைஸ் ஷார்ட் கோட் செட்டிங்ஸ், பேங்க் செட்டிங்ஸ், இஎம்ஐ கம்பெனி லிஸ்ட், யூசர் செட்டிங்ஸ். யூசர் ஆக்சஸ் செட்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எம்எஸ் செட்டிங்ஸ், இமெயில் செட்டிங்ஸ், இன்வாய்ஸ் செட்டிங்ஸ், டேக்ஸ் செட்டிங்ஸ், டியூ டேட் செட்டிங்ஸ், டேட்டாபேஸ் பேக்கப் அண்டு மெயின்டெனன்ஸ் டூல். இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சேல்ஸு, பர்ச்சேஸு அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் செட்டிங்ஸ். பிஸ்னஸ் செட்டிங்ஸில் இந்த பேஜில் வந்து என்னென்ன இருக்குன்னா, இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அவங்க ஒரு சாஃப்ட்வேர் அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த பேஜில் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். நாங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு பேமெண்ட்டில் 2 லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் வந்து இதில் வந்து மல்டி கம்பெனியோட டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது 2க்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து லைசன்ஸ்க்காக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். 3rd இல்லை 4th உங்களுக்கு அடிஷ்னலாக தேவைப்படுதுன்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பே பண்ணி லைசன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த பேஜில் வந்து நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கலாம்னா, இப்போ இந்த ஐக்கன் ஆக்ஷனுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா இப்போ லாக்இஆர்பி ப்ரோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமரோட பிஸ்னஸ் நேம் எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கோம். அவங்களுடைய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ரீட் ஒன்லியில் இருக்கும். என்னென்னா பிஸ்னஸ் நேமு, அவங்களுடைய கண்ட்ரி, ஸ்டேட்டு, சிட்டி, அவங்களுடைய அட்ரெஸ்ஸு, பின்கோடு, ஜிஎஸ்டி நம்பர் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரீட் ஒன்லியில் இருக்கும். ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில், கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருக்கிறது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிஸ்னஸோட லோகோ வந்து எடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். சேம் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் வந்து இன்வாய்ஸ் காப்பியில் வேணும், பில் கொடுக்குற காப்பியில் வேணும்னா நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி சிஸ்டம்லேருந்து உங்களுடைய சிக்னேச்சரையும் லோகோவும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் மல்டி கம்பெனிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கம்பெனி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் 2 கம்பெனி வந்து ஆட் பண்ணுறதுக்கு மட்டும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ரிமைனிங் நீங்கள் அடிஷ்னலாக வேணால் நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணி லைசன்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் செட்டிங்ஸ். ஜென்ரல் செட்டிங்ஸில் நம்ம என்ன பார்க்கலான்னா, ஜென்ரல் செட்டிங்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இந்த சாஃப்ட்வேரோட மோஸ்ட்லி செட்டிங் ஆப்ஷனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் செட்டிங்ஸில் தான் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக எல்லாமே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் செட்டிங்ஸ், டிஸ்கவுண்ட் செட்டிங்ஸ், இன்வென்ட்ரி செட்டிங்ஸ், ப்ராடக்ட் செட்டிங்ஸ், பிரிண்ட் செட்டிங்ஸ், ப்ரைஸ் அண்டு பர்சன்டேஜ் செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் செட்டிங்ஸ். பேசிக் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் டோட்டல் வித்தவுட் டெசிமல் ரவுண்ட் ஆஃப் அமௌண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஜஸ்ட் இப்படி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். வேணா ஆஃப் பண்ணிக்கலாம், வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கலாம். எது பண்ணாலும் இங்கே சேவ் கொடுக்கணும். டெசிமல் ரவுண்ட் ஆஃப் அமௌண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 99 ரூபா 88 பைசா, 99 ரூபா 90 பைசா அப்படின்னு வரும். அதை வந்து ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு 100 ரூபாவோ பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இதுவே ஆஃப் பண்ணி விட்டுட்டோம்னா பில்லை வந்து நம்மளுக்கு 99 ரூபா 80 பைசாவோ 90 பைசாவோ அது அப்படியே தான் வரும். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் நியூ சேல் பேஜ் ஆஃப்டர் லாகின்.
அதாவது லாகின் பண்ணதுமே வந்து எனக்கு சேல் போடுற பேஜ் தான் வேணும். சேல் போடுற பேஜ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ லாகின் பண்ணதும் நம்மளுக்கு டேஷ்போர்ட் வராமல் எனக்கு இந்த பேஜ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் லாகின் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு சேல் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் டேட்டாபேஸ் பேக்கப் ஆன் லாக்ட் அவுட். இது வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு வந்து ஒர்க் பண்ணுவீங்க. சேம் லாக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டாபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுக்கணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி வைக்கணும். ஏன்னா அப்படி ஆன் பண்ணி வச்சோம்னா சப்போஸ் ஏதாவது ஓஎஸ் கரெக்டாச்சுன்னா கூட நம்ம ஈஸியாக வந்து ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஐட்டம் வைஸ் சேல்ஸ்மேன். ஐட்டம் வைஸ் சேல்ஸ்மேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து இதுதான் வந்து சேல் போடுற பேஜ்னால் இந்த இடத்துல வந்து பாருங்கள் சேல்ஸ்மேனு இருக்குது. இப்போ நிறைய ஷாப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு வந்து ஒரு சேல்ஸ்மேன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ எந்த பொருள் வந்து எந்த சேல்ஸ்மேன் வந்து சேல் பண்ணுறாங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா பில் போடுறப்போ அந்த பொருள் அந்த சேல்ஸ்மேன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய நேமும் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் மேனுவல் எம்ப்ளாயி ஐடி இன் பேரோல். அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சேல்ஸ்மேன் அவங்களுடைய எம்ப்ளாயி ஐடியும் வந்து உங்களுக்கு வந்து அந்த சேல் பண்ணுற பொருளோட இதில் வேணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சர்ச் பை ரேண்டம் டெக்ஸ்ட். இந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேல் போடுற பேஜில் வந்து இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம்னா இப்போ இங்கே ஒரு ப்ராடக்ட் வந்து எடுக்கிறோன்னா இப்போ வந்து நான் ஏன்னு டைப் பண்ணால் ஏல இருக்கிற ப்ராடக்ட் மட்டும்தான் வரும். பியில் டைப் பண்ணால் பியில் இருக்கிற ப்ராடக்ட் தான் வரும். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து நான் சர்ச் பை ரேண்டம் டெக்ஸ்ட் இது வந்து ஆன் பண்ணி வச்சுட்டேன்னா இப்போ இந்த சர்ச் பை ரேண்டம் டெக்ஸ்ட்டில் வரக்கூடிய இப்போ ஏ வேணுன்னா இந்த ரேண்டமும் சேர்ந்து வரும். இந்த டெக்ஸ்ட்டில் எங்கெல்லாம் ஏ இருக்கோ அந்த வேர்டும் சேர்ந்து வரும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணுறது. ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா உங்களுக்கு அது ஒரு ஃபஸ்ட் லெட்டர் கொடுத்தாவே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு கொடுத்தோம்னா ஏல இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து டெமோக்காக சொல்கிறேன். ஸோ அதனால் நான் எதுவுமே சேவ் பண்ணல. ஸோ நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெய்ரி மில்க்கு நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு டீன் டைப் பண்ணிங்கன்னா டீயில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணி பில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமர் யூனிக் மொபைல் நம்பர். கஸ்டமரோட மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு வேணும் அந்த இன்வாய்ஸில் அப்படின்னு வேணும்னா பில் போடுற இடத்துல வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கலாம். இங்கே எந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலும் சேவ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் செட்டிங்ஸ். டிஸ்கவுண்ட் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதாவது பில் டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கணுன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இது ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜில் வந்து டிஸ்கவுண்ட்னு ஒரு காலம் வந்து எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் வந்து பில் போடுறப்போ வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டிஸ்கவுண்ட் டைப் ஐட்டம் வைஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். நீங்கள் வந்து பொருளாக ஆட் பண்ணும்போது ஒவ்வொரு பொருளும் பக்கத்துலேயும் டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணுறதுக்கான காலம் வந்து வரும் உங்களுக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் மோடில் வந்து டிஸ்கவுண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ பர்சன்டேஜில் வந்து அவங்க பொருள் வாங்கினாங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிவார்ட். இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. அதாவது 100 ரூபீஸ்க்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஆட் ஆகுற மாதிரி. ஸோ இந்த ரிவார்ட் பாயிண்ட் மூலிமா வந்து கஸ்டமரை கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து இப்போ 1000 ரூபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 பாயிண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த பாயிண்ட் வச்சு அவங்க ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா எண்டிங்கில் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஏதாவது கிஃப்ட் ஏதாவது ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து ரிவார்ட் பாயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா எந்த ஆப்ஷன் பண்ணாலும் சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு அது வந்து அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி செட்டிங்ஸ். இந்த இன்வென்ட்ரி செட்டிங்ஸில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோட் மாடல் பார்ட் நம்பர் ஷோ ஆன் இன்வென்ட்ரி. அதாவது இப்போ வந்து ஒரு சேல் பேஜில் வந்து இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து இதுதான் சேல் பேஜ்னால் இப்போ ப்ராடக்ட் ஆட் பண்ணுறோம்னா ப்ராடக்ட்டு எம்ஆர்பி குவான்டிட்டி அப்படின்னா இங்கே வந்து அதே மாதிரி கோட் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து ஆட் ஆகும். அந்த காலம் மூலிமா நம்ம வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வைஸ் பில்லிங். பேட்ச் வைஸ் பில்லிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் வந்து ஒரு பொருள் வந்து ஒரு ரேட்டில் வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வாரம் வந்து அந்த பொருள் வாங்கும்போது வேறு ஒரு ரேட்டில் இருக்கும். ஸோ நம்ம காமனாக ஒரு ரேட்டில் வந்து நம்ம சேல் பண்ண முடியாது. ஸோ நம்ம பேட்ச் வைஸ்ன்றதை ஆன் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு பொருளையும் வந்து நம்ம எந்தெந்த ரேட்டில் வாங்குகிறோமோ அந்த ரேட்டில் வந்து நம்ம சேல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பேட்ச் வைஸ் பில்லிங்க்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் குவான்டிட்டி ஆன் சேல்ஸ். நெகட்டிவ் குவான்டிட்டி ஆன் சேல்ஸ்னால் இந்த ஆப்ஷன் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரும். ஸ்டாக்கும் வந்து இப்போது பொருள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பில் போட்டுகிட்டே இருக்கும். ஸ்டாக் வந்து காலி ஆகிடுச்சு. ஆனால் அந்த பொருள் வந்து நம்ம கடையில் தான் இருக்குது, சிஸ்டமில் மட்டும்தான் நம்ம ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து நெகட்டிவ் குவான்டிட்டி ஆனில் இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து ப்ராடக்டை வந்து பில் போட முடியும். அதே ஆஃபில் இருந்துச்சுன்னா ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு பில் போடாது. அதே நெகட்டிவ் குவான்டிட்டி ஆனில் இருந்துச்சுன்னா பில் போட முடியும். மைனஸில் வந்து பில் போடுவோம், பில்லை வந்து ஆட் ஆகும். ஸோ நம்ம ப்ராடக்டோட ஸ்டாக் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து ஈக்குவல் ஆகிடும். ஸோ அதனால் நெகட்டிவ் குவான்டிட்டி வந்து நீங்கள் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ்க்கும் ஃபார்வேர்டிங் சார்ஜஸ்க்கும் வந்து அந்த ஏதாவது சார்ஜஸ் இருந்தால் பில்லிங்கில் அது வரணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் சேல்ஸ் டைப் இன் B2B. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பில் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா பில் டைப் வந்து பார்த்திங்கன்னா B2Cயா B2Bயா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வேணும்னா சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு B2B B2Cனா என்னென்னா, B2Bனா வந்து இப்போ ஜிஎஸ்டி வந்து ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து B2B பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கஸ்டமர். B2Cனா பிஸ்னஸ் டு ஜிஎஸ்டி இல்லாத கஸ்டமர், அவங்கள வந்து B2Cன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து B2B வேணும்னா வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எல்லாம் கலந்து தான் கஸ்டமர்ஸ் வராங்கன்னா நீங்கள் அதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் ப்ராடக்ட் ஷோ ஆன் எக்ஸம்ப்டட் பில்லிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸம்ப்டட் பில்லிங் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள், பில் போகிற இடத்துல வந்து டேக்ஸ் இன்வாய்ஸில் வந்து எக்ஸ்டம்ப்டட் இன்வாய்ஸ்னு இருக்கும். அதாவது டேக்ஸ் இல்லாத ப்ராடக்ட்டுக்கு வந்து பில் போடுறதுக்கு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வேணும்னா அதை ஆன் பண்ணிக்கலாம். ரெனிவல் ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டு சேல்ஸ் ரேட் இன்க்ளூசிவ் டேக்ஸ் ரேட். டிஃபால்ட்டாகவே வந்து எல்லாமே டேக்ஸ் ரேட்டில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகி வரணும்னா அதை ஆன் பண்ணிக்கலாம். சேல்ஸ் ரேட் டிசபிள் ஆன் நான் அட்மின் யூசர். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேல்ஸ் மேனும் கேர்ளும் இருக்காங்கன்னா ஒரு பொருள் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறக்கூடிய ரேட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஹைட் பண்ணி வச்சிடலாம். டிஃபால்ட் பேமெண்ட் ஆஸ் கிரெடிட். இந்த ஆப்ஷன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பே மோட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கேஷ் தான் இருக்கும். உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து கிரெடிட் தான் வேணும்னா இப்போ ஏஜென்சி ஃபினான்ஸ் சைடு அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து வேணால் கிரெடிட் வச்சுக்கலாம். கிரெடிட்டில் போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஃபால்ட் பே மோட் வந்து கிரெடிட்டில் வச்சுக்கலாம். கிரெடிட்டில் வந்து இருந்தால் கடனாக கொடுக்கறதுக்கு வந்து அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ப்ராடக்ட் டைப் இஸ் பேக் ஆர் பாக்ஸ் குவான்டிட்டி. இப்போ வந்து ப்ராடக்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து டிஃபால்ட்டாகவே வந்து இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து குவான்டிட்டி வந்து 1 வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதே டூ டைம்ஸ் எடுத்திங்கன்னா குவான்டிட்டி வந்து 2 ஆகிடும். ஸோ அந்த ஆப்ஷனுக்காக இது வந்து வச்சுருக்காங்க. வேணுன்னா நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்வாய்ஸ் அட்டாச்மெண்ட் எனேபிள் ஆன் பில்லிங். இன்வாய்ஸ் அட்டாச்மெண்ட் வேணுன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். கேஷ் பில் ஷோ ரெஃபரன்ஸ் கஸ்டமர் நேம். கேஷ் பில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம் தான் கேஷ் பில்லில் வரணுன்னா நீங்கள் அது வந்து ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிகோட் ஐட்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கிலீஷ்லேயும் சேவ் பண்ண முடியும், லாங்குவேஜ் தமிழ்லேயும் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெயிண்ட் பேஸ் ஐட்டம் நேம் ஆன் ப்ராடக்ட். இந்த ஆப்ஷன் வந்து இது பண்ணால் இப்போ பெயிண்ட்டு ஹார்ட்வேர் அவங்களாம் யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலருக்கும் வந்து ஒவ்வொரு கலர் கோடிங் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாகவே வந்து பில்லிங்கில் வந்து எக்ஸம்ப்டட் வேணும்னா நீங்கள் அந்த சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஃப்ரீ குவான்டிட்டி காலம் ஷோ ஆன் பில்லிங்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரீங்கிற ஒரு காலம் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதை ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் சேல்ஸ் ஐட்டம் குவான்டிட்டி
குவான்டிட்டியோட ஐட்டம் வந்து டிஃபால்ட்டாக ஒன்று வேணும்னா நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் குவான்டிட்டி என்டர் ஃபார் நியூ ஐட்டமுக்கு குவான்டிட்டி ஒன்று வேணும்னா நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பல்காக பேமெண்ட் வந்து சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்க்கு வந்து கொடுக்கணுன்னா அதுக்கு வந்து ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ டிஃபால்ட் ரேட் டு கிரியேட் நியூ பேட்ச். இந்த நியூ பேட்ச் வைஸ் பில்லிங் ஆன் பண்ணோம்னா இந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக UOM பீசஸ் டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து UOM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வரும். அதாவது பாக்ஸா, பீஸா, பேக்கெட்ஸா, அது ஆப்ஷனுக்காக வந்து இந்த காலம் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீசேல் ஆர்டர், ரெடியூஸ் ஸ்டாக் குவான்டிட்டி, அது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் செட்டிங்ஸ். நம்மளுக்கு எந்தெந்த ஆப்ஷன் வந்து பில் போடுற இடத்துல வேணுமோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். எது பண்ணாலும் நம்ம சேவ் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் செட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராடக்டில் வந்து MRP வந்து உங்களுக்கு பில்லிங்கில் வேணும், அந்த ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷோ லிஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகணும்னா ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைலரோட ப்ரைஸும் வந்து உங்களுக்கு பில்லிங்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான் ஆன் பண்ணுறதோ ஆஃப் பண்ணுறதோ. ஷோ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஆன் பில்லிங், ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா அந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். சீரியல் நம்பர், IMI நம்பர், மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த பில்லிங் போடுற பிளேஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணுறப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். ப்ரைஸ் ஷார்ட் கோட் ஷோ ஆன் ப்ராடக்ட், இந்த ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா இந்த இடத்துல பாருங்கள் ப்ரைஸ் ஷார்ட் கோட் செட்டிங்ஸ்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஷார்ட் கோட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் வந்து நம்பருக்கு வந்து ஒரு கோட் வந்து வச்சுருப்பாங்க. அது 0னா A, 1னா B, 2னா V, 3னா H, இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஷார்ட் கோட் வந்து வேணுன்னா எடிட் பண்ணி உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ரைஸ் ஷார்ட் கோட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பில் போடுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் குவான்டிட்டி ரீட் ஒன்லி ஆன் ப்ராடக்ட், அது வேணுன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலு, கலர் பேட்டர்ன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் என்ன சைஸ் ஷோ ஆன் ப்ராடக்ட், என்ன சைஸில் வேணும் அது எல்லாமே நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்கோட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MRP இது வேணுமா, B2B இது வேணுமா, B2C இது வேணுமா, என்ன வேணுமோ நீங்கள் இது எல்லாமே வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பில்லிங்லையும் இன்வாய்ஸ் காப்பிலையும் வரதுக்கு பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் ஆப்ஷன் தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம அதாவது பிரிண்ட் கொடுக்குறோம்ல இன்வாய்ஸில், அதில் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய செட்டிங்ஸு, அப்புறம் பில் இன்வாய்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணும் அந்த செட்டிங்ஸு, கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் இன்வாய்ஸில் என்னென்ன வேணும் அந்த செட்டிங்ஸு, ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் இன்வாய்ஸில் என்னென்ன வேணும் அந்த செட்டிங்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோட நேம் வேணும்னா நேம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இன்வாய்ஸ் காப்பி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்டில் இதுதான் வந்து இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு பிஸ்னஸோட நேம் வந்து பிரிண்டில் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸோட GST நம்பர், அது வந்து வேணும்னா GST நம்பர் வந்து உங்களுக்கு இன்வாய்ஸ் காப்பியில் வேணும்னா நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூனிகோடு பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ், பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ் வந்து யூனிகோடில் வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். சிக்னேச்சர், இன்வாய்ஸில் வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்ரஸ், அதாவது உங்கள் கம்பெனியோட அட்ரஸ் ஃபஸ்ட் லைன் மட்டும் வேணுமா இல்லை செகண்ட் லைனும் சேர்ந்து வேணுமா, சிட்டி வேணுமா, மொபைல் நம்பர், இமெயில், ஃபோன் நம்பர், வெப்சைட், பேன் நம்பர் டீட்டெயில்ஸ், உங்கள் பில்லோட இன்வாய்ஸில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னென்ன வேணுமோ அந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்வாய்ஸில் வந்து கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே பில் இன்வாய்ஸில் வந்து வேறு என்ன டீட்டெயில்ஸ்னால் ஷிப்பிங் அட்ரஸ், இப்போ கஸ்டமர் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அட்ரஸ் வந்து உங்களுக்கு பில்லில் வேணுன்னா அதை ஆன் பண்ணிக்கலாம்.
ரெஃபரர் ஷோ ஆன் பிரிண்ட் அவங்க டீட்டெயில்ஸ் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் பில் பண்ணுற ஒரு டைமு, பெய்டு அன்பெய்டு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, அதாவது ரிசீவ்டு சிக்னேச்சர் காப்பி, ரிசீவ்டு அட்ரஸ்ஸு, டியூ டேட்டு, டெலிவரி பண்ணக்கூடிய டேட்டு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸு, இன்க்ளூசிவ் டேக்ஸ் ரேட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வேணும்னா இன்வாய்ஸில் வேணும்னா நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். தேங்க்யூன்ற வேர்ட் வேணும்னா, டிஸ்க்ளைமரில் ஷோ ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து பில்க்கு கீழே எனக்கு தேங்க்யூன்னு ஒரு வேர்டு வேணும், இல்லை வணக்கம்னு ஒரு வேர்டு வேணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேர்டு வந்து ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அது எந்த இடத்துல நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். டிஸ்கவுண்ட்டோட டீட்டெயில்ஸு, அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் டீட்டெயில்ஸு, என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தேவையோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஐட்டமில் வந்து இப்போ ப்ராடக்ட்டு தான் நம்ம பில்லாக போடுவோம். அந்த ப்ராடக்டை போடும்போது அதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து வரணும் அந்த ஆப்ஷன். ப்ராடக்டோட லென்த்து வந்து தெர்மல் பிரிண்டில் வந்து எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தமிழில் வந்து ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா யூனிகோட் ஐட்டம் நேம் ஷோ ஆன் பிரிண்ட்டு உங்களுக்கு அந்த சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா HSN கோடு, அது உங்களுக்கு வேணும்னா பில்லில் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். எம்ஆர்பி வேணும், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும், ப்ராடக்டோட மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, அப்புறம் ப்ராடக்ட் வந்து பாக்ஸா பேக்கெட்டா, அது மாடல் நம்பரு, சீரியல் நம்பர், IMI நம்பர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸில் வேணும்னா நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்வாய்ஸில் வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து பர்சன்டேஜ் செட்டிங்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ABC ரேட் பர்சன்ட் ஷோ அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் கஸ்டமர் ABC ரேட்டு அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் வாங்குறவங்களும் வாங்குவாங்க, ரீட்டெயிலரில் வாங்குறவங்களும் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து ABC 3 கேட்டகரியில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வந்து பிரித்து இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணுறப்போ இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணுறப்போ ப்ராடக்ட் நேம் கொடுப்பீங்க, UIM டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க. இந்த இடத்துல வந்து கஸ்டமர் Aக்கு Bக்கு Cக்கு இந்த மாதிரி வந்து பிரித்து நீங்கள் ரேட் போட்டு கூட நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சேல்ஸ் ரேட் பேஸ்ட் ஆன் MRP வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். கஸ்டமர் ஏயோட பர்சன்டேஜ், பியோட பர்சன்டேஜ், எக்ஸ்க்ளூசிவ் MRP பேஸ்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் ரேட் பேஸ்ட் ஆன் MRP அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். இது எல்லா செட்டிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பில் போடுறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் செட்டிங்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். டிஸ்கவுண்ட் டைப்பு, இப்போ வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறோன்னா இப்போ வந்து எந்த மாதிரி நேமில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் கூட நம்ம டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஏதாவது போட்டு அது எவ்வளோ பர்சன்டேஜ், 10% இல்லை 5% அப்படின்னு கொடுத்து ஆட் டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா இந்த இடத்துல ஆட் ஆகும். ஸோ நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் ஷார்ட் கோட் செட்டிங்ஸ், இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோட் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேங்க் செட்டிங்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஷ்லேயும் வந்து பே பண்ணுவாங்க, கிரெடிட்லேயும் பே பண்ணுவாங்க, UPI நெட் பேங்கிங்கில் செக்கில் எதில் வேணாலும் வந்து கஸ்டமர் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ வந்து பேங்க்கில் வந்து இல்லை நெட் பேங்கிங்கில் பே பண்ணுற மாதிரினா எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த கேஷ் வந்து வரணும் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணி வச்சுட்டு இங்கேயுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். EMI கம்பெனி லிஸ்ட்னால் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ EMIயில் வந்து பொருள் வந்து என்ன வாங்குறாங்கன்னா இப்போது உங்கள் கூட வந்து பஜாஜ் அந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து EMI கொடுக்கக்கூடிய கம்பெனி வந்து லிங்க் ஆகிருக்குன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூசர் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சஸ் வந்து கொடுப்போம், அதுதான் வந்து யூசர் செட்டிங்ஸ். இப்போ வந்து உங்கள் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின், சூப்பர் அட்மின் அந்த மாதிரி வந்து அதாவது ஒருத்தர் 2 பேர் வந்து சாஃப்ட்வேர் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வரும். அவங்கள நியூவாக ஆட் பண்ணோன்னா ஆல் 10 கொடுத்து
அவங்களுடைய யூசர் நேமு ஃபுல் நேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துடலாம். அவங்களோட மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ரோல் அட்மினா, சூப்பர் அட்மினா, இல்லை அக்கௌண்டண்ட்டா, இல்லை கவுண்டரில் சேல் பண்ணுறவங்களா, இல்லை ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவான்னு சொல்லிட்டு இந்த சாஃப்ட்வேரும் உங்கள் கம்பெனியில் யார் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிளேஸ் வந்து இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு எதுனா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க லாகின் பாஸ்வேர்டு, இந்த இடத்துல வந்து நியூ பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் டூலோட மாஸ்டர் பாஸ்வேர்டு இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கூகுள் அத்தன்டிகேட்டரை வந்து ஆன் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இல்லை கியூஆர் கோட் வேணும்னா நீங்கள் வந்து கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணி பாஸ்வேர்டாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க யூசர் செட்டிங்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து யூசர் ஆக்சஸ் செட்டிங்ஸ் உங்களுக்கு அது யூஸ் இல்லை, உங்களுக்கு அது தேவைப்படாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் செட்டிங்ஸ். எஸ்எம்எஸ் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து இருக்குன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு எஸ்எம்எஸ் போடும். இல்லை வந்து அவங்க வந்து கிரெடிட்டில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு வந்து டியூ டேட் வந்து ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து நம்ம எஸ்எம்எஸ் வந்து நம்ம வாங்கிக்கிட்டோம்னா ஆக்டிவில் கொடுத்து நம்ம இங்கே அப்டேட் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமருக்கு வந்து அனுப்பிவிடலாம். அது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் போகணும்னா ஓடிபி சென்ட் பண்ணணும்னா சென்ட் பண்ணிக்கலாம், சேல்ஸ் பண்ணுற டீட்டெயில்ஸு, பேமெண்ட் அவங்க பே பண்ணுற டீட்டெயில்ஸு, டியூ டேட் ரிமைண்டர் டீட்டெயில்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கும் போகும். அதே மாதிரி ஓனரோட ஃபஸ்ட் மொபைலுக்கும் செகண்ட் மொபைலுக்கும் வந்து போகணும். இந்த இடத்துல வந்து ஓனரோட ஃபஸ்ட் மொபைலும் செகண்ட் மொபைலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இமெயில் செட்டிங்ஸ். இமெயில் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி எஸ்எம்எஸும் வாங்கிக்கலாம், இமெயிலும் வாங்கிக்கலாம். எஸ்எம்எஸும் கஸ்டமருக்கும் சென்ட் பண்ணிக்கலாம், ஓனருக்கும் சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம இந்த பேஜ் வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் செட்டிங்ஸ். இன்வாய்ஸ் செட்டிங்ஸில் வந்து கஸ்டம் ஃபீல்ட் செட்டிங்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் டிக்ளரேஷன், இன்வாய்ஸ் டெம்ப்ளேட். கஸ்டம் ஃபீல்ட் நேம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வாய்ஸில் சேல்ஸ் இன்வாய்ஸில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வரணும், டேக்ஸ் இன்வாய்ஸ்னு வரணுமா, பில்லுன்னு வரணும்னா, இல்லை ரெசிப்ட்னு வரணுமா, இங்கே மேலே வர ஆப்ஷன்ஸ், அதாவது இங்கே டேக்ஸ் இன்வாய்ஸ்னு வந்து பாருங்கள், இங்கே பில்லுன்னு வரணுமா இல்லை ரெசிப்ட் வரணுமா, என்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸம்ப்டட் இன்வாய்ஸில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், ரெசிப்ட் வேணுமா, பில் வேணுமா. எக்ஸம்ப்டட்னா ஜிஎஸ்டி இல்லாத பொருள் வந்து சேல் பண்ணுறக்கூடிய பில் காப்பி, அதுக்கு வந்து என்ன பேர் வந்து வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பர்ச்சேஸ் இன்வாய்ஸு, கொட்டேஷன் போடுற இன்வாய்ஸு, டெலிவரி சேனல் இன்வாய்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேணுன்றதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர், இங்கே இன்வாய்ஸில் வந்து நான் காமிச்சேன் பாருங்கள் உங்களுக்கு, இங்கே கீழே வந்து ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர், இந்த இடத்துல வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வர்றதுக்கு நீங்கள் வந்து நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் டிக்ளரேஷன். டேர்ம்ஸ் அண்ட் டிக்ளரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பில் கீழே வந்து ரிமார்க்ஸில் வந்து ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இப்போ வந்து இங்கே பாருங்கள் குட்ஸ் ஒன்ஸ் சோல்ட் அவுட் cannot be taken back, இந்த வேர்ட் வந்து உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பில்க்கு கீழே வந்து உங்களுக்கு என்ன வேர்ட் வந்து வேணும், ஏதாவது ஒரு திருக்குறள் இல்லை ஏதாவது ஒரு ஆர்டிக்கல், அந்த மாதிரி என்ன வேணுமோ டிஃப்ரெண்ட்டாக உங்கள் இன்வாய்ஸ் காப்பியில் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். டிஸ்க்ளைமரில் வந்து வணக்கம், வெல்கம், தேங்க்யூ, அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்து நம்ம சேவ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இன்வாய்ஸ் காப்பியில் அது வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இன்வாய்ஸ் டெம்ப்ளேட். இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிரிண்டர் வந்து கொடுக்குறோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா A4 பிரிண்ட்டு, டாட் மேட்ரிக்ஸு, தெர்மல் பிரிண்ட், இது மூணுத்துக்குமே வந்து ஒர்க் ஆகுற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி வந்து A4 பிரிண்ட்டும் தெர்மல் பிரிண்ட்டும் வந்து யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்ட் சைஸ் செட் பண்ணுறது, டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும், அந்த கிளாசிக்கில் வேணுமா, அட்வான்ஸில் வேணுமா, ஸ்டாண்டர்டில் வேணுமா, இல்லை இதில் வந்து A4ல் வேணுமா, எந்த ஆப்ஷன் வேணுமாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் ஏதாச்சும் வேணும்னாலும் வந்து லெட்டர்ஸ் வந்து நீங்கள் கலர்ஸில் கொடுத்துக்கலாம். கலர் பிக்குன்னு கொடுத்துட்டு நீங்கள் வேணால் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் வந்து எந்த மாதிரி வேணும், எந்த பாண்ட் சைஸில் வேணும், இது எல்லாமே வந்து இந்த பேஜில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். கலர் கொடுத்தோன்னா நல்லா இருக்காது, பட் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்வாய்ஸ் வந்து எந்த ஃபாண்ட்டில், எந்த கலரில், எந்த சைஸில் வேணும் நம்ம இந்த பேஜில் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் செட்டிங்ஸ். டேக்ஸ் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருளுக்கு வந்து நம்ம என்னென்ன டேக்ஸில் வந்து கொடுக்குறோமோ அந்த டேக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டியூ டேட் செட்டிங். டியூ டேட் செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிரெடிட்டில் வாங்கிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ நாளில் வந்து டியூ டேட்டில் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த டியூ டேஸை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். டேட்டாபேஸ் பேக்கப். டேட்டாபேஸ் பேக்கப் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த செட்டிங்ஸில் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், டேட்டாபேஸை வந்து ஆன் பண்ணி வச்சோம்னா எவ்ரிடே வந்து லாக் அவுட் ஆகும்போது உங்களுடைய அன்றைக்கான டேட்டாபேஸ் வந்து அது பேக்கப் எடுத்துடும். ஒன்ஸ் ஓஎஸ் கரெக்ஷன் ஏதாவது இஷ்யூவாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் கொடுத்து நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் டூல். மெயின்டெனன்ஸ் டூல்னால் இந்த பேஜில் வரும். இதை அன்லாக் பண்ணணும். இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது, மாஸ்டர் பாஸ்வேர்டுன்னு சொல்லி காமிச்சேன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் டைப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்டில் வேணுமா, கிளாசிக்கில் வேணுமா, இல்லை ரீட்டைலில் வேணுமா, இந்த பேஜை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கோட், ஷார்ட் கோடு வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அன்யூஸ்டு ப்ராடக்ட் லிஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ணாத ப்ராடக்ட் எல்லாமே தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேஜில் இருந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஓல்டு டேட்டாலாம் நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம். அப்டேட்க்கு வந்து நம்ம இதில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் செட்டிங்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து சேல்ஸு, பர்ச்சேஸ் இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.